நல்லா கலர் கலரா வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்லா சர்க்கிளா இருக்குல்ல. கம்பெனி எல்லாம் நம்ம என்ன குறை சொல்றது, அவங்க இன்கிரீடியன்ட்ல ரொம்ப தெளிவா அழகா கலர் கலரா வந்து என்னென்னலாம் யூஸ் பண்றாங்கறத நம்பர் வைஸா அடிக்கிட்டாங்க. அது நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பார்த்து நம்ம கன்சியூம் பண்ண வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. கலர் 171 ஒயிட் டைட்டானியம் டை ஆக்சைடு யூரோப் யூனியன் டோட்டலி அதை பேன் பண்ணிருக்காங்க. ஏன்னா மனிதனுடைய டிஎன்ஏல டேமேஜ் ஏற்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது அதிகப்படுத்துதுங்கிறதுக்காக. கலர் 102 மஞ்சள் டாட்ரைசன் ஆஸ்திரியா நார்வே போன்ற கண்ட்ரிகள் இதை பேன் பண்ணிருக்காங்க. குழந்தைகள் மத்தியில ஆஸ்துமாவையும் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் ஏற்படுத்துது அப்படிங்கிற காரணத்துக்காக. கலர் 133 பிரில்லியன்ட் ப்ளூ பிரான்ஸ் ஜெர்மனி ஸ்வீடன் ஆஸ்திரியா போன்ற கண்ட்ரில பேன் பண்ணிருக்காங்க. முக்கியமா ஆல்ரெடி உங்களுக்கு அலர்ஜி வர்றதுக்கான பர்சன்ஸா இருந்தீங்கன்னா இது ஈஸியா ட்ரிகர் பண்ணி விடும் அலர்ஜியை அதிகமா. 122 124 127 கோல் தாருடைய டைல இருந்து எடுக்கப்படுறதாகவும் இதோட கலர் வந்து ரெட். நார்வே யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாம் பேன் பண்ணிருக்காங்க. இதோட முக்கிய காரணம் குழந்தைகள் மத்தியில் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் ஆஸ்துமாவையும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா உண்டு அப்படிங்கிறதுனால. 132 இண்டிகோ கார்மைன் நார்வேல பேன் பண்ணிருக்காங்க. 110 சன்செட் எல்லோ இதுவும் நார்வேல பேன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து மத்த கண்ட்ரில பேன் பண்ணிட்டு இந்தியால கொட்டி கிடக்குது எல்லா ப்ராடக்ட்லயுமே. ஆனா இந்தியாவுடைய அரசாங்கத்தோட பெர்மிசிபிள் லிமிட்ல தான் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ்ல இருக்கும். யாருக்கு தெரியும் ப்ராப்பரா எல்லாத்தையும் பெர்மிசிபிள் லிமிட்டை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அது அதர் கண்ட்ரில அப்சல்யூட்டா பேன் பண்ணப்பட்டது. அப்ப அவங்க கண்ட்ரில அவங்க நாட்டு மக்களுக்கு இருக்க அக்கறை நான் எதுவும் கேட்கல. நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு போயிடுங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை தெரியப்படுத்திட்டு இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.